ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 208 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஸோ வாய்ஸ் ஸ்பீடாக இருக்குது, நிறைய பேர் சொல்கிறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதாக இருக்குது, அதுக்காக ஒரு சின்ன விஷயம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த ரைட் சைடு செட்டிங் போனீங்கன்னா அதில் ப்ளேபேக் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கா, அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. அது அந்த மைனஸ் கூடிய 2 டைம் தொட்டிங்க அப்படின்னா அது 90x 0.90x ஸ்பீடில் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கரெக்டாக பேசுகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். அது பார்க்கவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டான ஃப்ளோவில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த எல்லாருமே ஹீரோ கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த நெதர்லாந்து எல்லாமே சுற்றி வளைச்சிடானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் கிலோமீட்டர்ஸில் அரௌண்ட் பண்ணிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கானுங்க. அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 612 காட் இம்மார்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்பிட்டா சொல்கிறா. அவனுங்க அப்படியே வலை வீசி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடுறானுங்க. எல்லாருமே கொள்றது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கடா போயிட்டு இருக்கான்னு பார்த்துருக்க அவனுக்கு லீடர் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ஏலியன் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே நெதர் சி கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளை தாண்டி கண்டிப்பாக தப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இங்கே தான் இருக்கான், எல்லாருமே தேடுங்க அப்படின்ற கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவனை கொடுத்துட்டு சுத்திக்கிறலாம் தேட ஆரம்பிச்சானுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ தெரிஞ்சு என்ன பண்ணது தெரியாமல் இருக்கான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு போகிறான். பட் அவன் கணக்கு பல்ல ஃபர்ஸ்ட் டைம் தப்பிச்சிடான். ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணுவானுங்க. அவனுங்க எல்லாருமே இவங்க தான் இருக்காங்க. என்ன ஹீரோவை பார்த்தீங்கன்னா சுத்து போட ஆரம்பிச்சானு எல்லாருமே கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியாக வெப்பன் வச்சுனுங்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நெதர் கிங் இவன் நெதர் கிங்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டெரிட்டோட கிங் அவனை சொல்லிட்டு இருக்கான், இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே கேளுங்க, கவுண்டர் அட்டாக் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ட்டு காட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவன் கமாண்ட் கொடுக்க சுற்றி எல்லாரும் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு எனர்ஜி பவரை கேதர் பண்ணி அதை ஒரு ஸ்லாஷ் டெக்னிக்காக மாற்றுறானுங்க. ஸோ அவ்வளோ பெரிய அந்த ஸ்லாஷ் டெக்னிக் ஹீரோ மேலே அடிக்குது. அந்த இடத்துல பூமியை பொழந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடி விடுது. ஸோ அந்த ஏலியன் செத்துச்சுட்டு ஹீரோ ரிங் எடுத்து போகிறான். இந்த ரிங்குக்குள்ளே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கான், அவட கண்டுபிடிங்கடா அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நெதர் கிங் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ எங்கடா போய்ட்டு ஹீரோடா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோன் வந்துடணும். என் க்ளோன் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க கூட நான் கவுண்டர் அட்டாக்காவது பண்ண முடியும். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீமன் க்ளோனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துகிட்டு இருக்கான். அந்த சீயெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கான். அந்த சீயோட ஃபோர்ஸும் ரொம்ப கொடூரமாக இருக்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மெக்கானிக்கல் டால் ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, அதையே இவனுக்கு கொண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மாதிரி உருவம் இருக்கும். தட் மீன்ஸ் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டால்ஸ் எல்லாத்துக்கும் அவன் உருவம் வர மாதிரி மாற்றி அமுச்சு விட்டுட்டு இருக்கான், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது. இப்படியே பார்த்தீங்கன்னா 39 மெக்கானிக்கல் டால்ஸை கொண்டு குபிச்சுட்டு இந்த பக்கம் மெக்கானிசம் க்ளோனும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. சுற்றிக்கிற நல்லா சுற்றி வளர்ச்சானுங்க. எங்கடா போயிட்டு அவன் ஏன் இன்னுமே கண்ணில் படலை, உண்மையிலே அவன் தப்பிச்சானு கேட்டுட்டு இருக்க. சரி ஹைனஸ் கண்டிப்பாக அவன் இங்கே இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை, அவனோட ஆறாவே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எப்படி இது நடக்கும், அவன் எப்படா தப்பிச்சான் அந்த இடத்துல அப்படின்னு அவனும் புரியாமல் பார்த்துருக்கேன். என்னடா ஹீரோ எங்கடா போனான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறக்காப்புல அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு க்ளோனை இவனுங்க கொண்டானுங்களா, அதுக்குள்ளே நம்ம வெனம் க்ளோன் அந்த க்ளோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கோம் இல்லையா, அந்த க்ளோனை இவனுங்க ஆளில் ஒரு ஆள் மாதிரி மாற்றிடுறான் இந்த இடத்துல. ஸோ இவனுங்க பீப்புள் மாதிரியே மாற்றிட்டு இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணுறான். ஐனஸ் நாங்கள் என்னதான் தேடி பார்த்தாலும் கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுங்கள ஒரு அணை வெனம் க்ளோன் அதை யூஸ் பண்ணி மாறி பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கான். ஃபைனலி ஹீரோ தப்பிச்சிட்டான். ஸோ இவனுங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறத விட்டுறானுங்க. ஸோ உள்ளே பார்த்தோன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை வச்சு பார்த்தோன்னா அடுத்த க்ளோன் உருவாக்கலான்ட்டு அந்த முட்டையை பார்த்தா ஹீரோ க்ளோன் டெக்னிக்மாக உருவாக்கியிருப்பான். ஸோ அந்த இடத்துல அந்த எனர்ஜி அந்த லைஃப் ஃபார்ம் அந்த எனர்ஜி ரொம்பவுமே அதிக அளவுக்கு இருக்கும். இதை ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ சீக்ரெட் டெக்னிக் அதை வச்சு பார்த்தோன்னா தேர்டு க்ளோன் அந்த முட்டையை உருவாக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த இலையோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹீரோவோட
இன்னர் வேர்ல்டு அந்த லெவலுக்கான எனர்ஜி வந்து கொடுக்க முடியல. அதனால இந்த முட்டை டெஸ்ட்ராய் ஆகுது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இலையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் சைடு நொறுங்கிருச்சு. இந்த பக்கம் ஹீரோக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா எஃபெக்டும் வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஒரு இன்னர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைஃப் எனர்ஜி வந்து தாங்க முடியல அப்படின்னு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வேறு இடத்துக்கு போகிறேன். இது வந்து ஹெர்ஸ் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான கிரியேச்சர்ஸ், உயரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிற கிரியேச்சர் தான் எனக்கு வந்து வேணும், இல்லைனா ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்று கிரியேச்சர் தான் வந்து என்னோட தேர்ட் க்ளோனாக வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஹீரோ வச்சுருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா வரானுங்க. கேரா எவனுங்கன்னு பார்த்தா இந்த நெதர் கிளான் இருக்கு இல்லையா, அதனோட சின்ன சின்ன குழந்தைங்க. அவனுக்கு பிறக்கும் போதே பிளானட் லெவலில் இருக்கானுங்க. இன்னுமே பவர்ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட அந்த அளவுக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறான். ஒரு குட்டி பையன் என்னன்ட்டு, டே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து தலைவணங்கடா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மொத்தமாக 108 விதமான கடல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு கடலுக்கும் ஒரு சுப்பீரியரான பவர் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் பவர் லெவலில் டிஃப்ரெண்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் சி அப்படின்ற ஒரு சீயில் பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ்லேருந்து பவர் எடுத்து இவன் வந்து பிறந்திருப்பான். அந்த இடத்துல அவனால சொல்லியிருக்கான், நான் அந்த சீன்லேருந்து பவர் எடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து தலை வணங்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஃப்யூச்சரில் நானுமே பார்த்தீங்கன்னா 108 பிரின்ஸில் நானும் ஒரு பிரின்ஸாக இருப்பேன்ருக்கேன். இதை கேட்ட பார்பிட்டாவும் சொல்கிறாங்க இடத்துல. ஸோ 108 பிரின்ஸு 108 சி இதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு ஹீரோ அதை வச்சுக்கிறான். ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி ஒவ்வொரு பிரின்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சியோட ரூலராக இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஹீரோ சரி ஓகே நம்ம சிட்டி லார்ட் மாஸ்டர்தே கேட்டால் போச்சு அப்படின்ட்டு நம்ம சிட்டி லார்ட்டே வந்துடும். மாஸ்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலர்ஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த சி இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக அதுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே அதுலேருந்து சோர்ஸ் எடுத்து தான் உருவானாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தா சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவர் வந்து சொல்லுவார். ஸோ இந்த மொத்த நெதர் வேர்ல்டு ரூல் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா நயர் நெதர் லார்ட் அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்து நம்ம சிட்டி லார்ட் மாஸ்டருக்கு ஈக்குவலான பவர் கொண்ட ரைவல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிட்டி லார்ட் மாஸ்டர் வந்து அவருக்கும் 2 பேரும் வந்து ரைவல்ஸ், சமமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். தரமான உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை உல்ஃப் லீடர் இருக்கான் பார்த்தியா, அவன் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், அதாவது டீமன்ஸ் அப்புறம் வந்து மான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படை எடுத்து ஸோ இந்த நயர் சிட்டி இந்த நெதர் சி இருக்கு பார்த்தியா, அதுல எல்லாத்தையும் சுரண்டி கொள்ளடிச்சிட்டு வரலான்னு போவான். ஆனால் அந்த இடத்துல அவன் ஒரு சின்ன அட்டாக் பண்ணதும் அந்த இடத்துல அந்த சி மறைஞ்சி உள்ளேருந்து பயங்கரமான இன்ஃபினிட்டி பவர் ஆஃப் டொமைன் எனர்ஜி, அதாவது சி அந்த கடல், அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தான் நயன் நெதர் லார்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாரு. ஸோ அவர் வெளியே வந்து பண்ண ஒரு அட்டாக்ல அவங்க ஆர்மி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இறந்து போச்சு. ஸோ இந்த ஸ்கை உல்ஃப் லீடர் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட ஒரு ட்ரெஷர், அதாவது அந்த பேலஸ் அது இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவன் வந்து அன்றைக்கி சொல்லணும். அப்புறம் நம்ம ஏப் கிங் இருக்கார் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிங் நம்ம வந்து ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணனால தலையும் உடனே சண்டைக்கு இறங்கிட்டாரு. அதை கேட்ட உடனே அப்புறம் என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல ஏப் கிங் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வெனரபிள் ரிலிமுக்கு. அதனால் அந்த பார்க்கிங் போரெல்லாம் பூச்சி பொழக்க ஆரம்பிக்க கடைசியாக வேற ஒருத்தன் கூட சப்போர்ட்டுக்கு வந்து தான் வந்து அந்த பார்க்கிங் சாவறதுன்னு தடுத்துருப்பா அப்படின்ட்டு. அது கேட்டவனு ஹீரோ கண்டிப்பாக இந்த பார்க்கிங் நான் பிச்சு துண்டா வெட்டலை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து குளோனை தண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கடலை பார்த்தீங்கன்னா வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா மற்ற கடல் மற்ற சி பிளட் சீலேருந்து இந்த சி வந்து மற்ற இம்பீரியல் நெதர் சீலேருந்து இந்த பிளட் சி மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. சரி ஓகேப்பா, கண்டிப்பாக வந்து நான் ஒரு இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான சி தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு யாராவது திரும்பி அங்கே இன்னும் பவர்ஃபுல்லான ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி இந்த கடலோட அழகு என்னை வந்து மெய் மறக்க வச்சுச்சு, நான் வந்து என் கண்ணியை வந்து தொடாத அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போகிற ஹீரோ வந்து ஓன்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோ யோசிக்கிறான். ஸோ பார்பிட்டா உடனே சொல்லுவான், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நைன் நெதர் மாஸ்டர் எதுவும் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன்னு. ஹீரோ உடனே திரும்பி என்னோட க்ளோன் பார்த்தீங்கன்னா என் கை கிட்ட இருக்க கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்ட்டு அவனோட கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் தண்ணியை எடுத்துட்டு ஃபைனலாக கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு தண்ணியை உள்ள அமைச்சுட்டா அதுலேருந்து கொட்டூரமான பிளட் ஸ்மெல் பயங்கரமாக வந்து வருது. அதை பார்த்தீங்கன்னா பார்பிட்டா பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சப்போ அவனுக்கு க்ளோனிங்க. ஸோ ஹீரோ ரைட்டாக கிளம்பலான் இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ், டே மனுஷனே நீ என்ன சாகணுமா அப்படின்ற ஒரு வாய்ஸ். ஸோ ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள வேற டைமென்ஷனில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த ஒரு எனர்ஜி. அதுவும்
தூக்கி ஒரு இடத்துல அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல ரெட் கலரில் எல்லாமே சூழ்ந்துருக்கு. ஸோ ஹீரோ என்ன இடம்னான்னு எந்திரிச்சு பார்க்க ஸோ பின்னாடி பயங்கர பெருசாக ஒரு உருவம். இவர் தான் நயன் நெதர்லாட். அவர் பார்த்தா அந்த வந்திருப்பாரு. உடனே வந்து கிரீட்டிங் நயன் நெதர்லாட்னு ஹீரோவாக அவருக்கு வந்து மரியாதை செலுத்த அவர் சொல்லுவார், ஏண்டா இங்கே இவ்வளோ நாளாக வந்து இருக்கே, உனக்கு வந்து இந்த கடலை தொடக்கூடாதுன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்பாரு. அவரோட ஃபோர்ஸ் வந்து கூட்டு போகிற ஹீரோலாம் மிரண்டு போயிடும். இந்த லெவலுக்கான ஒரு கில்லிங் இன்டென்ட் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பார்த்துருக்க கேட்குறல்ல, உனக்கு தெரியும் தானே, தெரிஞ்சு எதுக்கடா அந்த சீயோட வாட்டரை எடுத்து அப்படின்னு கேட்டுருக்க. உடனே வந்து சரி தயவுசெய்து நினைச்சிருங்க, மற்ற கடலை விட இந்த கடல் வந்து இந்த பிளட் தன்மை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் ஒரு கியூரியாசிட்டியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை வந்து நான் வந்து எடுத்தேன் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்படின்னா அடுத்த செகண்ட் ரிஸ்க் எடுத்து ஏன்டா அவனுக்கு எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீ எடுத்திருக்கில்ல அப்படின்ட்டு ஹீரோ கொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரெடியாக இருக்க. ஹீரோ வந்து பேரண்ட் போயிடுறான். அவனை சொல்கிறான், சார் ஒரு நிமிஷம் நான் வந்து யார் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஐடென்டி சொல்கிறேன்னு கேட்டுக்க, நீ வந்து சில்வர் ரிவர் கிங்கு தானே, சில்வர் பிளேட் கிங் தானே அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுற அந்த இடத்துல. ஸோ செலஸ்டியல் காட் செட்டில் வந்து இருக்குது அப்படின்னு தானே. ஸோ உனக்கு வந்து ஒரு சின்ன வந்து வாய்ப்பு தரேன், நீ மட்டும் என்னோட கார்டியன் மெசேஞ்சராக வந்து இருந்த என்னோட நயன் நெதர் வேர்ல்டுக்கு அப்படின்னா உன்னை வந்து நான் வந்து உயிரோடு விடுறேன் அப்படின்னா உடனே பாட்ட சொல்லுவா. ஸோ செலஸ்டியல் காட்ஸ் அந்த செட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கார்டியன் மெசேஜ் தான் வந்து இருக்கலாம்ப்பா, இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்படின்னு இருக்க. சொல்லு, நீ வந்து ஒத்துக்கிறியா, இல்லை அப்படின்னா இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீ வந்து அனுபவிக்கிறியா அப்படின்ட்டு கொள்ற மாதிரி இருக்க. உடனே ஹீரோ சொல்லுவான், சார் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மாஸ்டர், நான் வந்து கார்டியன் மெசேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல திருப்பி நேரத்தில் நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெதர் வேர்ல்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். உடனே நம்ம அணியில் வந்து வெளியே வந்து மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அவர்கிட்டயே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது என்ன விஷயன்ற சொல்லலை, அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரும் காண்டாக்ட் பண்ண சொல்லுது. அதாவது செலஸ்டியல் காட் கல்ட்டை வந்து நீ காண்டாக்ட் பண்ணு, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுன்ற விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து நம்ம ஃபியூச்சர் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் அந்த வாட்டர் கிடச்சல, அதை வச்சு க்ளோன் ரெடி பண்ணுறதுக்காக வந்துடும். ஸோ அந்த வாட்டர் ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக தெரியுது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து வானத்துக்கு மேலே, அதாவது அவனோட இன்னர் வேர்ல்டில் ஸோ சீக்ரெட் டெக்னிக் தேர்டு க்ளோன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனுக்கான முட்டையை உருவாக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல இந்த வேர்ல்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமைச்சு விட. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் அந்த வாட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கிரியேச்சர் மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோனிங் ஃபார்முக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் என்ன விஷயம், அதனோட அதிகபட்ச பவர்னால அது செத்துட்டு போகுது. ஏன்னா அந்த வேர்ல்டோட அந்த வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கோல்டன் ஆன்சைட் அதனோட உதவியால் திரும்பவும் பார்த்தா வந்து ஹீரோ இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப வந்து எல்லா பிளட்டில் அந்த வாட்டரையும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ளோனை உருவாக்கலாம் ட்ரை பண்ணுற. கடைசியாக அந்த க்ளோன் முட்டை உருவாயிருச்சு. ஸோ பார்பிடெக்கில் சரியான சந்தோஷம். கடைசியாக அந்த லைஃப் கிரியேச்சர் உருவாக்க டைம் ஆச்சு சொல்லிட்டு இருக்க. எப்படான்னு பார்த்தா 600 வருஷம் ஆகும் இந்த முட்டை வந்து பொறிக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ உடனே ஹீரோக்கெலாம் சரியான சந்தோஷம். அவன் சொல்கிறான், இந்த க்ளோன் முட்டை வெளியே வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸோ டிவைன் எனர்ஜி, இந்த மாதிரியான எனர்ஜிக்கு பஞ்சமே வந்து இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னா, நம்ம நயன் நெதர்லாண்ட் இறந்து போனால் அந்த கடல்லேருந்து உயிரோடு வராதுல, அந்த சோர்ஸ் வந்து என்லெஸ் எனர்ஜியாக இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஸ்கில் பார்த்தோன்னா ஹீரோக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து சொல்கிறான். ஸோ நம்மளுமே வந்து பார்க்கலாம், இன்கேஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா புதுசாக வர க்ளோனுக்கு என்ன பவர் இருக்க போகுது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மரண மாசான சுப்ரீம் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன்ஸுக்கு இருக்குது. சைஸில் தக்காளி தரமாக வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ பார்க்கலாம். இதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நமக்கு கமெண்ட்டை வந்து கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த ஸ்லோ பண்ணி வீடியோ பார்க்குறது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து புரியுதா அப்படின்றது சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த எபிசோடில் அந்த க்ளோனை பற்றி, அந்த க்ளோனை என்ன லெவலில் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு என்னென்ன வந்து அடிஷ்னலாக என்னென்ன பவர்ஸ் இருக்குது, என்ன வந்து டெக்னிக் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 சப்டைட்டிலாவது பார்த்தா தான் எனக்கு வந்து புரியும். ஏன்னா ஷாலோஸார் கல்டிவேஷன் லெவல்லையும் சரி எக்கச்சக்கமான குழப்பம் இருக்குது. கிட்டத்தட்ட சப் லெவல்லே எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவல்னால் அது கீழே சப் லெவலே ஒரு 9-10 லெவல் கிட்டே இருக்குது. எல்லாரோட பேரும் சிமிலராக வரும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு என்னால் முடிஞ்சு 3 வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்து ஹாப்பியாக இருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் வந்து கொடுங்க. ஸோ யாராவது என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஈவன் 5 rupees 10 rupees நீங்கள் சென்ட் பண்ணாலும் அது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு.